இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பிள் வந்தாங்க. அவங்க வந்து ஷி இஸ் கோயிங் டு கெட் மேரிட். பட் அவங்க வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்க ஓன் மாமாவே வந்து கல்யாணம் பண்ண போறதா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றனால நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்கறதுக்காக வந்தாங்க. பட் இது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஆமா, கண்டிப்பா வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணா ஜெனட்டிக் ப்ராப்ளம் வர ரிஸ்க் வந்து அதிகம் தான். இது வந்து மோர் டிகிரி ஆஃப் கன்சாங்னிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்னிட்டி, மாமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்னஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வர ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. இதே செகண்ட் டிகிரி கன்சாங்னிட்டியாக இருக்குது, கசின்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் லோ. பட் ஆனால் ஸ்டில் ஜென்ரல் பாப்புலேஷனை விட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் ரிஸ்க் வந்து ஹை தான். தேர்ட் டிகிரி கன்சாக்னிட்டியில் ஆல்மோஸ்ட் வந்து கம்மி தான். பட் ஆனால் ஸ்டில் வந்து ஜென்ரல் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஹை தான். ஸோ சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.